அன்பு நேர்களே, ஈரானின் மேற்கு எல்லைகளில் எதிரிகளின் படைகள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதில் ஈரானின் ஒரு படை வீரர் கொல்லப்பட்டிருப்பதாக இன்றைய புதன்கிழமை மாலை செய்திகள் தெரிவிக்கின்றது. அதாவது மேற்கு எல்லையில் எதிரிகள் நவீன ரக ஆயுதங்களுடன் ஈரான் நாட்டுக்குள் நுழைந்து சில நகர்வுகளை செய்து அங்கு ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை ஈரான் முறியடித்துள்ளதாகவே அந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. மேற்கு எல்லை என்கின்ற போது அது இஸ்ரேலுக்கு நெருக்கமான ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால் அங்கு இப்பொழுது விரைவு சிறப்பு படை களமிறக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய காவல்துறை உயர்மாற்றம் இன்று புதன்கிழமை அவ்விடங்களுக்கு விஜயம் செய்து ஸ்பெஷல் போர்சஸை களமிறக்க இருக்கின்றது. ஈரான் படையினர் மீது தொடர் தாக்குதல்கள், எல்லைகளில் விரைவு சிறப்பு படை களமிறக்கப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத தாக்குதல்களின் அலைக்கு பிறகு மேற்கு எல்லைகளில் சிறப்பு படைகளை ஈரான் இன்று புதன்கிழமை நிலைநிறுத்தி இருக்கிறது. பாதுகாப்பு படையினர் மீது நடத்தப்பட்ட தொடர் பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் தனது மேற்கு எல்லைகளில் விரைவு எதிர்வினை பிரிவுகளையும் சிறப்பு படைகளையும் நிலைநிறுத்தி உள்ளது. இந்த தாக்குதல்களில் புதன்கிழமை ஒரு காவல்துறை அதிகாரி வீரமரணம் அடைந்திருக்கின்றார் ஈரானிய படையாக. மேற்கு எல்லை பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள படை பிரிவுகளை பார்வையிட்ட போது தரைப்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலி ஜஹான்சாஹி இந்த நிலைநிறுத்தத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். தரைப்படை வீரர்களின் இருப்பு மற்றும் விழிப்புணர்வு மற்றும் ஆயுத படைகளின் திறமையான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றால் அன்புக்குரிய ஈரானின் எல்லைகள் தேவையான பாதுகாப்பை பெற்றுள்ளன என்றும் ஜஹான்சாஹி தெரிவித்திருக்கின்றார். வெளிநாட்டு ஆதரவு கொண்ட பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்புடைய ஈரானின் எல்லை மாகாணங்களில் பாதுகாப்பு படைகளையும் பொதுமக்களையும் குறிவைத்து நடத்தப்படும் தொடர் தாக்குதல்களுக்கு மத்தியில் இந்த ராணுவ குவிப்பு வந்திருக்கிறது. புதன்கிழமை ஆகிய இன்று தென்கிழக்கு சிஸ்தான் மற்றும் பெலுஸ்தான் மாகாணத்தில் ஷிப் மற்றும் சுரான் மாவட்டங்களில் காவல்துறை அதிகாரி முகமது பலங்கி துப்பாக்கி ஏந்தியவர்களால் கொல்லப்பட்டார் என்று உத்தியோகபூர்வமாக ஈரானிய காவல்துறை தெரிவித்துள்ளது. பலுச்சின சமூகத்தை சேர்ந்த சன்னி அதிகாரியான பலங்கி பணிக்கு சென்று கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று காவல்துறை அறிக்கை தெரிவிக்கிறது. குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக ஈரானிய ராணுவ அதிகாரிகள் சற்று முன்னர் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை அன்று குர்திஸ்தான் மாகாணத்தில் உள்ள ஃபலே சக்சஸ் சாலையில் அமைந்துள்ள ஷவாத்லு சோதனை சாவடியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 சட்ட அமலாக்கல் பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 5 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கி குண்டுகள் தெருத்தி சென்றதில் 3 வயது சிறுமி உட்பட 2 பொதுமக்கள் காயமடைந்ததாக ஈரானிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திங்களன்று ஹெர்மான்சா மாகாணத்தின் தெற்கு நகரமான மேற்கு நகரமும் தெற்கு நகரமுமான 2 நகரமான பாவேயில் நடந்த மற்றொரு தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சி காவல் படையை சேர்ந்த 2 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் மேலும் 2 பேர் காயமடைந்ததாகவும் ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த வாரம் சிஸ்தான் மற்றும் பெலுஸ்தான் மாகாணத்தில் உள்ள சரவான் என்ற இடத்தில் துப்பாக்கி ஏந்தியவர்கள் 2 பொதுமக்களை கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுக்குள் செயல்படும் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஈரானின் நீதித்துறை தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானில் உள்ள பயங்கரவாத குழுக்களுக்கு ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை வழங்கியதை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பிப்ரவரியில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது ஈரான் ஈராக் எல்லைகளில் செயல்படும் பயங்கரவாத குழுக்களுக்கு குர்திஸ் இடைத்தரகர்கள் மூலம் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 6 அன்று கூறியிருக்கிறார். நாங்கள் ஏராளமான துப்பாக்கிகளை அனுப்பினோம் என்றும் அவை மக்களுக்கு சென்றிருக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸிடம் கூறியிருக்கின்றார். என்ன நடந்தது தெரியுமா? யாருக்கு அவை அனுப்பப்பட்டதோ அவர்களே அவற்றை எடுத்துக் கொண்டார்கள் என்று கூறிய அவர்
ஆயுதங்களை தங்களுக்காகவே வைத்துக் கொண்டதாக கூறப்படும் குர்திஸ் இடைத்தரகர்கள் மீது தாம் மிகவும் வருத்தமடைந்திருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஈராக்கில் ஜனவரியில் நடந்த கலவரங்களுக்கு முன்பு இஸ்ரேல் பல்லாயிரக்கணக்கான ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய ரிசீவர்களை ஈரானுக்குள் கடத்தியதாக முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் நப்தாலி பென்னட் ஜூன் 23 அன்று வெளிப்படுத்தினார். கலவரக்காரர்களின் வன்முறை ஆயுத தாக்குதல்கள், தீயணைப்பு மற்றும் தீ வைப்பு மற்றும் அழிவுகளால் அந்த கலவரங்கள் குறிவைக்கப்பட்டன. தீயணைப்பு படைகளால் அந்த தீ வைப்பு சம்பவங்கள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் அது உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் ஈரான் தரப்பில் செல்கின்றது. அல் குட்ஸில் நடந்த JN சர்வதேச கொள்கை உச்சி மாநாட்டில் பேசிய பென்னட், கலவரக்காரர்கள் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைந்து செயல்பட்ட இறுதியில் ஈரானின் அரசாங்கத்தை கவிழ்த்து நாட்டை சிறிய சிற்றரசுகளாக பிரிக்கும் இறுதி இலக்கே இந்த கருவிகளின் உருவாக்கப்பட்டதாக அவர் கூறியிருக்கின்றார். ஜெருசலம் போஸ்ட் மற்றும் பிற இஸ்ரேலிய ஊடகங்கள் படையெடுப்பிற்கான ஒரு பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக காசாவில் உள்ள ஹமாஸ் மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை கொண்டு மொசாத் குர்து போராளி குழுக்களுக்கு ஆயுதம் வழங்கியதாகவும் இந்த முயற்சியில் CIA-வும் ஈடுபட்டிருந்ததாகவும் தனித்தனி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானிய படைகளுக்கு எதிராக முன்னேறுவதற்கு குர்துகளுக்கு உதவுவதற்காகவும் அவர்களுக்கு பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல் திறனையும் வழங்குவது இந்த திட்டத்தின் அடங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அது இறுதியில் கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய திட்டமிடுபவர்கள் ஆரம்பத்தில் ஈரானின் ராணுவம் 24 மணி நேரத்துக்குள் செயலிழக்க செய்யப்படும் என்று கருதினர். ஆனால் அவை அந்த நிலைமை நடக்கவில்லை என்றும் அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. ஈரான் பல சூழ்ச்சிகளுக்கு தயாராகி ராணுவ வரம்புகளை ஒப்புக்கொள்ளுமாறு அமெரிக்காவை கட்டாயப்படுத்தியதாக அந்த அறிக்கை கூறியிருக்கிறது. எந்த ஒரு இஸ்ரேலிய அச்சுறுத்தலுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் என்று புதன்கிழமை தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு இஸ்ரேலிய அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் தயங்கவில்லை என்றும் எங்களது அதிரடி தாக்குதல்கள் தொடரும் என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சில அண்டை நாடுகளின் வான்வெளிகளில் ஆபத்தான இஸ்ரேலிய நகர்களுக்கு இஸ்லாமிய குடியரசு பதிலடி கொடுக்கும் என்றும் ஈரானிய ஆயுதப்படைகளின் மத்திய கட்டளை மையம் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை நடத்துவதற்கான எதிரிகளின் எந்த ஒரு துணிச்சலையும் விரைவு எதிர்வினை மற்றும் சிறப்பு படைகளின் நிலைநிறுத்தம் முறியடித்து விட்டதாக ராணுவ தளபதி ஜஹான் ஜாகித் கூறியிருக்கின்றார். IRC மற்றும் சட்ட அமலாக்க படைகளுடன் ராணுவ பிரிவுகளின் இருப்பு எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நிரந்தர தயாரிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி இஸ்லாமிய புரட்சியின் தியாகி தலைவர் அயதுல்லா சையத் அலி கம்பெனியின் மரபை மேற்கோள் காட்டி ஆயுத படைகள் தொடர்ச்சியான தயார் நிலையில் இருப்பதாகவும் ஜஹாங்கி தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய போரில் ஈரான் தப்பி பிழைத்ததற்கு தெய்வீக அருள் புதிய தலைவர் அயதுல்லா சையத் முஸ்தபா கமேனியின் வழிகாட்டல், ஆயுதப்படைகளின் தியாகம், பொதுமக்களின் ஆதரவு மற்றும் அரசாங்கத்தின் பின்புலம் ஆகியவையே காணும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக தாக்குதல் எல்லைகளில், தாக்கப்படக்கூடிய எல்லைகளில் ஈரான் தனது படைகளை நிலைநிறுத்தி இருக்கின்றது. ஊடுருவல்காரர்களை கட்டுப்படுத்தவும் மட்டுப்படுத்தவுமாக இந்த திட்டம் என்றும் சொல்லப்படுங்க. பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளியில் அன்பினர்களை. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.